அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏக்கா பாத்தீங்களாக்கா ஊர் பூரா தேடி அந்த நெட்டச்சியை காணும். எங்கதான் போனாலும் தெரியல. ஓடுகாலி எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டு சித்திக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு தான் கலையிற. மருமவளே கல்யாணம் முடிஞ்ச உடனே அடிக்கி நம்ம கைக்குள்ள வச்சுக்கிடணும். நீ அப்ப விட்டு இப்ப பாரு 2-3 வருஷம் ஆயிட்டு. இதுக்கப்புறம் நீ அவளை கைக்குள்ள வைக்கணும்னு நினைச்சா முடியுமா? ஏக்கா நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே இறுக்கி பிடிக்க கூடாது, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் நினைச்சேக்கா. விட்டதுனாக்கா தப்பா போச்சு. இப்போ அந்த ஆளை விட்டாச்சு ஒரேடியா பிடிக்க முடியல பாத்துக்கிடுங்க. அதுதாண்டி தப்பு. கல்யாணம் முடிஞ்ச உடனே இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிடணும். விட்டுட்டோன்னு வச்சுக்கையே நம்மளுக்கு ஏறி மிதிச்சுட்டு ஓடிடுவாளுவே. பொண்ணு தாயி என்னமோ புலம்பி என்ன ஆக போகுது? போ போய் வேலையை பாரு. ஓ மருமவளெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆமாக்கா இனிமே அதை தான் பண்ணணும். இந்த வயசான காலத்துல நான் தான் சோத்த பொங்கையும் குழம்பு வைக்கையும் வீட்டை பெருக்கையும் கூட்ட வைக்கையும் பாத்திரத்தை கழுவியும் அவ்வளோத்தையும் நான் தாங்க செய்யறேன். இந்த கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சு தருவான்னு பார்த்தா ஆஹா ஆள் அட்ரஸே இல்லாம போயிடுறா. ஆனா கரெக்டா 1 மணிக்கு டான்னு திங்குறதுக்கு வீட்டு பக்கம் வந்துடுறாக்கா. இது சரி வராதுமோ? நீ உன் அவன்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அவன்கிட்ட சொல்லி என்னக்கா பண்ண? அவன் ஒரு வாயிலா பூச்சி. அவனையெல்லாம் மிரட்டி அப்படி வச்சிருக்கா. சரி போக போக தெரியும். இந்த பச்சை கிளி சொன்ன வார்த்தை புரியும். ஏக்கா சும்மா கிடக்கா எதுக்கு எடுத்தாலும் ஒரு பாட்டை படிச்சு விட்டு போக்கா. சரி வா போவோம். அடே எப்பா நம்மளதான் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கு போலயே இந்த மாமியா கிழவி. கையில மாட்டணும் அன்னைக்கு கை மாதான் அவ்வளவு வேலையும் நம்ம தலையில கட்டிவிடும். பச்சைக்கிளி எம்மா ஓ மருமவளாம் பாவம் தான். நல்லா இருக்க மாமியாரி நீ கெடுத்து விட்டுருவா போலயே. ஃபர்ஸ்ட் உன் கூட என் மாமியார் சேர்றது முதல்ல நிறுத்தணும். வயிறு வேற லைட்டா பசிக்குது. இப்போ போனேன்னா இந்த மாமியார் விளக்கு மாத்தாலேயே அடிப்பா. பேசாம எங்கேயாச்சும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு 2 மணிக்கா போவோம். அப்பதான் அது 2 மணிக்கா தூங்கும். நம்ம நேக்கா போய் தின்னுட்டு திரும்பவும் வெளியே ஓடி வந்துடலாம். ஐயோ இந்த பக்கம்லாம் போறேன். இந்த மாமியார் இப்பதான் இந்த பக்கம் போச்சு. நம்ம அப்ப இந்த சைடு போயிருவோம். உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடி வீடு வருதே மாமியார் வருதே. ஏ ராணி, உன் பையன் உன் அருமை பையன் வீட்டுக்கு வந்துட்டானா இல்லையா? எங்க வந்துட்டாங்க, அப்பவே வந்துட்டான். நாளைக்கு காலேஜ்ல ஏதோ எக்ஸாம் இருக்கா, அதனால படிச்சிட்டு இருக்காங்க. ஒழுங்கா அவனை வீட்டுல உட்காந்து படிக்க சொல்லு. இப்பதானே காலேஜ் முதல் வருஷம் சேர்ந்திருக்கான். 12ஆப்லயும் மார்க் ரொம்ப கம்மியா எல்லாம் எடுத்திருந்தான். காலேஜுக்கு சீட் கிடைக்கிறதுக்குள்ள ஏமா ஒரு வழி ஆகி போச்சு. அங்க இங்கன்னு ஒருத்தர் காலில் கையில உளுந்து சீட்டை வாங்கியிருக்கு. ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா பாஸ் பண்ண சொல்லு. ஏங்க அதெல்லாம் என் பையன் நல்லா டாப்பா பாஸ் ஆயிருவாங்க. காலையில என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ லைட்டா எங்க அடிபட்டுட்டு போல, சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு போல, அதான் அவ்வளவு வேகமா என் பையன் ஓடி இருக்கான். இல்லன்னா மட்டும் உன் பையன் எங்க விடுங்க, எதுக்குங்க எப்ப பார்த்தாலும் என் பையனை குறை சொல்லிட்டே இருக்கேன். அதெல்லாம் நல்லா டாப்பா வந்துருவாங்க. இந்த 2 மாசம் அவனுக்கு நேரம் சரியில்லை பாத்துடுங்க. ஆடி முடிஞ்சு ஆவணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தாங்க டாப்பு. டாப்பு என்ன வா மரகதம் வா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? பிள்ளை எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காவுமா? வாமா உட்காருமா, நான் காப்பி போடுறேன். அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். என்ன அம்மா வெங்க? தங்கச்சி அம்மா இங்கதான் இருப்பான்னு கூப்பிடுறேன். எம்மா எம்மா யார் வந்திருக்கா பாரு. யாரு? என் மொவளா? எம்மா மரகதம் பாரு, பக்கத்து தெருவுல தான் இருக்கா. அடிக்கடி வந்து இந்த அம்மையை பார்த்துட்டு போலாம்ல. எப்பவாச்சும் ஒருக்கா தான் வரா. சரிம்மா இன்னும் அடிக்கடி பார்க்க வரேம்மா. என் பேரன் கிருஷ்ணன் கூட பரவாயில்ல, அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறான். யாரு? உன் பேரன் ஒண்ணு பார்க்க வரான் போல. அவன் யாரை பார்க்க வரான்னு எனக்கு தெரியாது. என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னே. ஏம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் அந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வரேம்மா. அண்ணி இருங்க, நீ முக்கியமான விஷயங்கிறேன், வேற நீங்க காப்பி போட போறீங்க. இருங்க. சரி சொல்லுமா, அப்படி என்னமோ முக்கியமான விஷயம்? சொல்லுமா தங்கச்சி. என்ன அது? நம்ம கிருஷ்ணன் கல்யாணத்தை பத்தி தானே பேசலான்ட்டு வந்தேன். கிருஷ்ண கல்யாணத்தை பத்தி என்னமா பேசணும்? அண்ணன் தான் ஏற்கனவே உனக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கேன்ல. மகா பிறந்த உடனே சொன்னேன்ல, மகா வந்து கிருஷ்ணனுக்கு தான் அப்படின்ட்டு. ஆமா மரகதம், 2 பேரும் ஆசைப்படுறவன் தான் நினைக்கும். நம்மளும் சின்ன வயசுல இவனுக்கு இவன் தான் பேசி வச்சாச்சு. வேற என்ன கல்யாணத்தை பத்தி இப்ப பேசணுங்க? ஏம்மா அது ஏடி என்னடி இழுக்க? கிருஷ்ணன் வேற யாரையாச்சும் லவ் பண்றானா? கிருஷ்ணனுக்கு மகா தான் அப்பவே பேசி வச்சாச்சுல, வேற என்ன? ஏம்மா அதெல்லாம் இல்லம்மா, நம்ம கிருஷ்ணன் மகா கல்யாணத்தை பத்தி நம்ம பேச வந்தேன். ஏமா தங்கச்சி கல்யாணமா? இப்ப என்னமா அவசரம்? ஏ பரலோகம், என்ன பேசிட்டு இருக்கா? காலத்துல வேற பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமாக்கோ? வேற கிளவி ஆனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அது இல்லாம மகா இப்ப சின்ன பிள்ளைல. என்னது மகா சின்ன பிள்ளையா? 23 வயசு ஆகுது, என்ன உனக்கு சின்ன பிள்ளையா? என்ன கிருஷ்ணனுக்கு வேற 28 வயசு ஆயிட்டுன்னு ஜோசியகார் வேற இப்ப 28 வயசுல கல்யாணம் முடிச்சாதான் உண்டு, இல்லன்னா 35-36 வயசு ஆயிரும் சொல்லியிருக்கானே. சரி அதான் நம்ம சின்ன வயசுல பேசின மாதிரி 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடலான்ட்டு பேசிட்டு போலான்ட்டு வந்தேனே. ஏமா மகாவை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலாம் எனக்கு சந்தோஷம் தாமா. ஆனா மகாக்கு 23 வயசு தான் ஆகுது. அதான் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். பத்துக்க ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க?
பிள்ளைக்கு 23 வயசு ஆயிட்டு. இப்ப மகா கல்யாணம் பண்ணாதான் இன்னொரு 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ கழிச்சு திரும்ப உடனே ரியாக்கு பண்ண முடியும். நம்ம இப்படி காலம் தடுத்துட்டே இருந்தோன்னா வேற பிள்ளைக்கு அவ்வளவு வயசாகி போயிடும். மைனி இவங்க இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. 2 பொண்ணுங்களையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிடணும் பார்த்தா வேற முடியுமா? வேற கல்யாண வயசு வந்தோன்னா வேற கல்யாணம் பண்ணி தான் கொடுக்கணும். பாசமா செல்லமா வளர்த்துட்டு வேற வீட்டுக்கு அனுப்புனா ரொம்ப கஷ்டப்படுறவ போல. நம்ம ஏதாச்சும் ஜோசியரை கூட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து முதல்ல பட்டை கட்டி போட்டுருவோம். சரிங்க நீ அதை பத்தி தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். இன்னொரு 2-3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை வச்சிருவோம் நீ. அப்போ வீட்டுல மேல சத்தம் கேட்க போகுது. நான் உயிரோட இருக்கும்போது என் பேரன் பேத்திங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அது நடக்க போகுதுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன எல்லாரும் சந்தோஷப்படுறவ நீ என்னன்னே சொல்ற? யோசிச்சுட்டே இருக்கேன். ஏமா கல்யாணம் பண்றது சந்தோஷம்தாம்மா. இப்போ இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலான்னு பார்த்தேன். இப்ப திடுதுப்புன்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பேசணும் ஒண்ணுமே தெரியல. என்ன ஏன்னா இப்படி சொல்றா? நம்ம ஒரு பக்கத்து தெருல தான் இருக்கேன். உன் மகளை நீ எப்ப வேணாலும் வந்து பாத்துக்கிடலான்னா. அவளும் பாரு நீங்க தான் இருக்க. ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம் ஒண்ணு பாக்கணும்னு தோணுச்சுன்னா கூட வந்து பாத்துக்கிடுவானா. இதுல என்னென்ன இருக்கு? என் பொண்ணு உன் வீட்டுக்கு தானே வரப்போறா. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. சரிம்மா ஜோசியரை வர சொல்லி சீக்கிரம் அப்ப நாள் பார்த்து நான் சொல்றேம்மா. சரிண்ணா கொஞ்சம் சீக்கிரமா உள்ள நல்ல நாளா பாருண்ணா. சீக்கிரம் வச்சிருவோம். இன்னொரு 3 மாசத்துல நம்ம கிருஷ்ணாக்கு வேற 28 வயசு வரை முடிய போகுது. அதுக்கப்புறம்னா கஷ்டம் தான் பார்த்துக்க. நான் அப்பவே சொல்லணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி நீங்களா பேசுவீங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். இது சரி வராதுன்ட்டு தான் நான் வேற வந்தேன். வேற அவனும் ரொம்ப ஆசையை வளர்த்துட்டு இருக்கான் பார்த்துக்க. மைனி நாங்க பேசிட்டு ஒரு நல்ல நாளா சொல்றோம். மரகதம் கவலைப்படாம போ. கிருஷ்ணனுக்கு தான் மகா சரியா? ஏம்மா அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லம்மா. கல்யாணம் கொஞ்சம் சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும் பார்த்துக்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் நல்லதே நடக்கும்மா. சரிங்க அண்ணே அண்ணி எப்ப நான் போயிட்டு வரேன். ஏம்மா வந்துட்டா ஒரு கிளாஸ் காபி குடிச்சிட்டு போமா. என்ன அண்ணி நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல சம்மந்தி ஆக போறோம். அதுக்கப்புறம் என்ன காபி என்ன விருந்தே வந்து சாப்பிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷமா. சரிண்ணே நான் அப்ப கிளம்புறேன். பரலோகம் தங்கச்சி சொன்னதெல்லாம் கேட்டியா? ஏன் யோசிச்சுட்டே இருக்கா? இல்லம்மா இப்பதான் மகாவையும் ரியாவையும் என் கையில அப்படி ரெட்டை பிள்ளைல வாங்கினது ஞாபகமா இருக்கு. அதுக்குள்ள என் பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு பெருசாயிட்டேன்னு என்ன என் கண்ணுக்கு என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாவே தெரியுது. தெரியும் என்ன 30 வருஷம் ஆனாலும் நீங்க என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட மாட்டியே. சின்ன பிள்ளைகள் வீட்டோட வச்சுக்கலான்னு பாக்கியே. அது இல்லாம நம்ம கூடயே 2 பேரும் சுத்திட்டு இருக்காளுங்களா. இப்ப அதுல ஒருத்திக்கு கல்யாணங்கிறப்போ சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் என் பிள்ளைகள் வேற வீட்டுக்கு போதேங்கிறத நினைச்சா கொஞ்சம் இதாதான் இருக்கு பத்துக்க. இல்ல வேற என்ன லண்டனுக்கு போறாளா இல்ல உன் மாவா அமெரிக்காக்கு போறாளா? அந்த பக்கத்து தெருவுக்கு தானே போறா. அது கரெக்ட் தாம்மா. இருந்தாலும் என் பிள்ளைகள் என் கூட என் வீட்டுல இருந்த மாதிரி இருக்காதுலாமா. அதான் யோசனையாவே இருக்கு. என்னது யோசனையா இருக்கா? அப்ப என்ன கொமர கடத்தாம வீட்லயே வச்சுக்கிடலாம்னு பாத்தியோ? ஏமா அப்படிலாம் இல்லம்மா. கல்யாணங்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. சரி இருந்தாலும் ஒரு அப்பனா எனக்கு கொஞ்சம் கவலை இருக்கதை நம்ம செய்யும். சரி கல்யாணம் வேலையெல்லாம் பார்ப்போம். பாரு முதல்ல அந்த வேலையை பாரு. ராணி நம்ம பிள்ளைகள் என்ன பெருசா வளர்ந்துட்டு பத்தியா பெரிய பிள்ளைகள் ஆயிட்டு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்னம்மா? ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு இதே சொல்லி புலம்பி 2 வாரத்துக்கு சோறு தண்ணி ஒழுங்கா இறங்காது. அதுக்கு இல்ல ராணி. எங்க என்ன தயவு செய்து ஆளை விடுங்க. எனக்கு வேலை கிடக்கு நான் போறேன். நீங்களே இடத்த விட்டு காலி பண்ணா பண்ணிருங்க. இல்லைன்னா இவர் இதே சொல்லி நம்மள புலம்பி நம்மள சாவடிச்சு விடுவாரு. வாங்கத்தே ஓடிடுவோம். ஏயா பரலோகம் சும்மா புலம்பிட்டே இருக்காத. பெரிய ஜோசியரை பார்த்துட்டு வா போ. சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன். அவன் வீட்டுல கொமர் இருக்கு. எப்ப கடத்தலாம் எப்ப வெளியே தள்ளி விடலான்னு பாப்பான். இவன் என்னடானா வீட்டுக்குள்ளேயே 2 கொமரையும் வச்சுக்கிடலாம் பாக்கா. சே என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாவே இருந்திருக்க கூடாதா? ஐயோ நியூஸ் பேப்பர் கண்ணுலாம் மாட்டிக்கிட்டோம். நம்மள பார்த்துட்டு கரெக்டா போய் மாமியார்ட்ட போய் கரெக்டா போட்டு கொடுக்கோமே. சின்ன பொண்ணு இங்கதான் இருக்கியாக்கும். உன் மாமியாரு அப்பத்துல இருந்து ஒண்ணு தேடிட்டுலாம் இருந்தா. அப்படியா பஞ்சு பாட்டி? நானும் என் மாமியார் தான் தேடிட்டு இருக்கேன். அவிய என்ன ஒரு சைடு தேடுறவ போல, நான் இந்த சைடுல அவியில தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த போறேன் நானும் அவியில தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு நீ எதுவும் நினைக்கலன்னா உன்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன். அச்சா பஞ்சு கிழவி என்னத்தை வத்தி வைக்க போதோ தெரியலையே. நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொல்றேன்னு சொல்லும். அங்க மாமியார்ட்டும் போய் ஏதாச்சும் போய் வத்தி வைக்கும். சும்மாவே என் மாமியார் கிழவி என் மேல சரியான கோவத்துல இருக்கு. என்ன சின்ன பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கா? பாட்டி சொல்லுங்க. சின்ன பொண்ணு உன் மாமியார் உன் மேல சரியான கோவத்துல இருக்கா பாத்துக்கே. பார்த்து சோத்துல விஷம் வச்சிட போறா. பார்த்து சாப்பிடு சூதானமா இருந்துக்க சரியா? என்னது என் மாமியார் எனக்கு சோத்துல விஷம் வைக்க போறாளா? இல்ல வச்சாலும் வைப்பா. பார்த்து நடந்துக்க. நான் போறேன். கிளவி சுவாருதுங்க போலான்னு பார்த்தா குண்டெல்லாம் தூக்கி போட்டு போறா. பஞ்சு கிழவி ஈரடி ஃபர்ஸ்ட் ஓ மருமவ 2 வாட்டியும் சொல்லி உனக்கு விஷத்தை போட சொல்றேன். ஒத்தரசா இழுவே இந்த வரேன்டி. ஐயோ மாமியார் அடிக்க வைக்காம இப்படி தெருல விட்டுட்டாளுவே. பார்த்தா கடைசியில் இவளே நம்மளுக்கு விஷம் வைக்க ஐடியா கொடுத்தாலும் கொடுத்துட்டு போலயே நம்ம மாமியாருக்கு. இப்ப எங்க விருட்டுன்னு போகுதுன்னு தெரியலையே. இந்த சின்ன பொண்ணை பார்த்தது அந்த பொண்ணு தாயிட்ட போய் சொல்லணும். ரொம்ப நேரம் தேடிட்டு திரிஞ்சா மருமகளை காணோம்னு. மருமம்மாவா மேல அப்படி ஒரு பாசமா?
ஏ பஞ்சு கிழவி, உன்ன மாதிரி என்ன ஒருத்தர் இருந்தா போதும் இந்த ஊரே 2000. இல்ல இல்ல இல்ல, நீ மட்டுமே போதும். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊரு 2000. அங்கங்க ஒவ்வொருத்தி வீடா 2 கிடக்கு. என்ன இந்த ஊரே 2 விடாம இவ போக மாட்டா போல. ஹாய் விஜி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் சுபாஷ், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் மகிஷாலினி, ஹாய் ஹிந்துமதி, ஹாய் மகா, ஹாய் மஞ்சு பாலாஜி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.